மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷாந்த் வேதநாயகம். நேரடியாக வெளியூர் அன்பர்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் 009477356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் அன்பர்கள் 0777356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ப்ரீமேச்சுர் இஜக்குலேஷன் அல்லது விந்து முந்துதல். அதில் முக்கியமாக ஹைப்பர் ஆக்டிவ் செக்ஷுவல் டிசார்டர் என்று சொல்லப்படுகின்ற HASDD என்பதை பற்றி பார்த்து கொண்டு இருக்கின்றோம். அதே நேரத்தில் இந்த பிரச்சனை 100% பெண்களுக்கும் ஏற்படுகிறது. அதாவது இந்த பெண்களுக்கு ஏன் இந்த பிரச்சனை ஏற்படுகிறது என்றால், இந்த பிரச்சனை என்ன நடைபெறும் என்றால், நான் முதலிலே சொன்னது போல திருமணம் முடித்து 6 மாதம் 1 வருஷம் 2 வருடங்களுக்கு பிற்பாடு ஆண்கள் தன்னுடைய மனைவியுடன் தொடர்பினை கொண்ட போதிலும் வேறு தொடர்பினை ஏற்படுத்துவார்கள். அது 180% ஆண்களுக்கு 80% ஆண்கள், ஆனால் 120% பெண்களாக இருக்கிறார்கள். எனவே பெண்களுக்கும் இப்படி பிரச்சனைகள் ஏற்படுத்தும். உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய நாட்டிலையும் சரி வெளிநாடுகளிலையும் சரி வருகின்ற செய்திகளை நீங்கள் பார்த்தால் இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கின்றது. என்னவென்றால், பெண்கள் கூட திருமணம் முடித்து 1 வருடம் அல்லது 2 வருடங்களுக்கு பிற்பாடு கணவனோடு இருந்தாலும் சரி கணவனை விட வேறு ஒருவரை அவர்கள் தேடி செல்கிறார்கள். கூடுதலாக ஆண்களை விட பெண்களை பார்க்கின்ற போது கூடுதலாக அந்த பெண்கள் தாங்கள் அன்றாடம் சந்திப்பவர்களை தான் அவர்கள் வைத்துக் கொள்கிறார்கள். உதாரணமாக, தங்களுடைய தொழிற்சாலைகளிலோ அல்லது வேலை ஸ்தலங்களிலோ அல்லது தங்களுடைய வைத்தியசாலைகளிலோ சூப்பர் மார்க்கெட்டுகளிலோ தன்னுடன் வேலை செய்பவருடன் அல்லது தன்னுடைய உயர் அதிகாரி, பொஸ் என்று சொல்வோம், உயர் அதிகாரி அந்த மேனேஜருடன் அவர்கள் தொடர்பினை வைத்துக் கொள்கிறார்கள். இவற்றுக்கு புறம்பாக அவருடைய வீடுகளே வேலை செய்யாமல் இருக்கின்ற பெண்கள், வீட்டிலே இருக்கின்ற பெண்கள் வீடுகளுக்கு வருகின்ற ஒரு பால்காரனாக இருக்கலாம், அல்லது போஸ்டல் தபால் விநியோகிக்கின்றவனாக இருக்கலாம், அல்லது ஏசி திருத்துறவர், ஃபேன் திருத்துறவர், அல்லது அங்கே இருக்கிற பூக்கண்டுகளை நடுவர், இவர்களுடன் அவர்கள் தொடர்பினை வைத்துக் கொள்வார்கள். யாரு? இந்த வேலைக்கு போகாத பெண்கள். அதே நேரத்திலே எங்களுடைய நாட்டை பொறுத்தவரை பார்க்கின்ற போது பெண்கள் கூடுதலாக இந்த முச்சக்கர வண்டி ஸ்ரீவீலக்காரன், இந்த 3 வீலர் மேனுடன் தான் அவர்கள் இந்த முச்சக்கர வண்டி 3 வீலர் ஓட்டோ என்று சொல்லுவோம், இந்த முச்சக்கர வண்டி சாரதியுடன் தான் அவர்கள் பிள்ளைகளை கொண்டு போய் பாடசாலைக்கோ அல்லது முன்பள்ளி நர்சரிக்கு விடுகிறார்கள். அந்த முச்சக்கர வண்டி சாரதியுடன் தான் சில நேரங்களில் அவர்கள் இந்த கடைகளுக்கோ அல்லது சந்தைகளுக்கோ செல்கிறார்கள். எனவே இவ்வாறு செல்கின்ற போது அவர்களை அறியாமலேயே அந்த ஒரு ஈர்ப்பு அந்த நபருடன் சென்று விடுகிறது. எனவே இதற்கு இப்படிப்பட்ட பிரச்சனை ஏற்படுகின்ற போது 100% பொறுப்பை அந்த பெண்ணினுடைய கணவரோ அந்த பெண்ணினுடைய ஆண் துணை தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சில இடங்களிலே போனால் அந்த வீடுகளுக்கிட்டே கடைகள் இருக்கும். கடையிலே அந்த வியாபாரம் செய்கிற முதலாளி இருப்பார். அந்த முதலாளிக்கு தெரியும் இந்த பெண்ணினுடைய கணவர் இப்போது தன்னுடைய வேலை ஸ்தலத்திலிருந்து வீட்டுக்கு வருகிறார் என்று. எங்கள் நாட்டை பொறுத்தவரை கொழும்புன்னு சொல்லலாம், இல்லை வேறு இடங்களில் வேலை செய்கின்ற போது கணவர் அந்த கடை முதலாளிக்கு தெரியும். எனவே அதுக்கேற்ற மாதிரித்தான் அவர் தன்னுடைய பாலியல் நடவடிக்கைகளை இந்த பெண்ணுடன் அவர் வைத்துக் கொள்வார். எனவே இந்த பிரச்சனை ஏன் பெண்களுக்கு ஏற்படுகிறது என்றால், தன்னுடைய கணவன் மீதோ ஆண் துணை மீது இருக்கின்ற நம்பிக்கை அற்று போகிறது. இந்த நம்பிக்கை என்று சொல்லுகின்ற போது பல விடயங்கள் இருக்கின்றன. முதலிலே பொருளாதார நம்பிக்கை, அதாவது தேவையான பணத்தை கொடுப்பதில்லை முதலாவது. 2வதாக மென்டல் சப்போர்ட், மனசு ரீதியாக அவர் ஒரு ஆதரவாக அந்த பெண்ணுடன் இருப்பதில்லை. இது முக்கியம். இது இந்திய நாடு பகுதிகளிலே பல பெண்கள் மனைவிமார் வைத்தியர்களாக எங்களிடம் வந்து சொல்லுகின்ற ஒரு குறையாக இருக்கிறது. எனவே இதை கேட்டுக்கொள்ள ஆண்கள் இதை நிவர்த்தி செய்ய வேண்டும். பெண்ணுக்கு தேவையான, மனைவிக்கு தேவையான சாப்பாடு, துணிகள், சப்பாத்து மட்டும் கொடுத்தால் போராது. மென்டல் சப்போர்ட் என்பது மிக மிக முக்கியம். சாதாரணமாக உங்களுக்கு தெரியும், நாங்கள் இந்த பிள்ளை பெற இருக்கின்ற பிரெக்னன்ட் அம்மாமார், கர்ப்பிணி அம்மாமாருக்கு 2 முக்கியமான ஒரு ஒழுங்கான ஆரோக்கியமான ஒரு பிள்ளையை பெற வேண்டும் என்றால் 2 முக்கியமான பகுதிகளை நாங்கள் வலியுறுத்துவோம். முதலாவது உணவு, நல்ல போஷாக்குள்ள சத்து. 2வதாக மன நிறைந்த இல்லற வாழ்க்கை, மனம் நிறைந்த இல்லற வாழ்க்கை, அதாவது ஹாப்பிலி வெட் அ லைஃப் வித் மென்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷன்.
ஹாப்பிலி வெடட் லைஃப் வித் மென்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதாவது ஒரு ஆரோக்கியமான சந்தோஷமான இல்லற வாழ்க்கை, அது என்ன பூரண மன நிறைவுடன். இது மிக மிக முக்கியம் அந்த பெண் ஒரு அழகான புத்தியுள்ள ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பதற்கு. எனவே பல பெண்களை பார்க்கின்ற போது மென்டல் சப்போர்ட் என்பது ஒரு சதத்துக்கும் ஆண்கள் மூலமாகவோ கணவர் மூலமாகவோ அவர்களுக்கு கிடைப்பதில்லை. அடுத்தது எதிர்காலத்தை நோக்கிய ஒரு நம்பிக்கையற்ற தன்மை. இவருடன் இருந்தால் இவர் என்ன செய்வார், என்னுடைய பிள்ளைகளை ஒழுங்காக வரப்பாரா, பிள்ளைகளுக்கு தேவையான படிப்பை கொடுப்பாரா, பிள்ளைகளுக்கு தேவையான ஒழுங்கான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வாரா, அதே நேரத்தில் என்னை பொறுத்தமட்டில் என்னுடைய எதிர்கால தேவைக்கு அந்த எதிர்காலத்தை அவர் நல்லாக எனக்கு அமைத்து கொடுப்பாரா போன்ற ஒரு சந்தேக உணர்வு அந்த மனைவிக்கோ அந்த பெண் துணைக்கோ ஏற்படுகிறது. இவ்வாறு ஏற்படுகின்ற போதுதான் அந்த பெண் துணை, அந்த மனைவி வேறு ஒருவருடன் தன்னுடைய தொடர்பினை வைத்துக்கொள்ள ஏதுவாக அமைகிறது. இது முக்கியமாக எதிர்காலத்தை நோக்கிய நம்பிக்கையற்ற தன்மை, பொருளாதாரமாக இருக்கலாம், மனநிலையாக இருக்கலாம். அதே நேரத்திலே உங்களுக்கு தெரியும், அண்மையிலே கூட முதல் ஒரு நிகழ்ச்சியை சொல்லியிருக்கேன். இந்தியாவிலே நடந்த ஒரு நிகழ்ச்சி, ஒரு வீட்டுக்கு ஒரு பெண்ணினுடைய வீட்டுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் திருத்துற ஒருவர் வந்திருக்கிறார். அது உண்மையாக சமூக ஊடகங்களில் மிகவும் பிரபலியமாக பேசப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே அவர் வந்தபோது அந்த பெண் சொல்லியிருக்கிறார், வாருங்கள், உங்களுக்கு உங்களுடன் நான் தொடர்பினை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த பெண் அந்த ஃப்ரிட்ஜ் திருத்தினருக்கு நன்றாக சமைத்து போட்டிருக்கிறார். நன்றாக சமைத்து போட்டு நன்றாக சாப்பிட கொடுத்து காசும் கொடுத்திருக்கிறார். அதன் பிற்பாடு அவர் அந்த ஆண் என்ன நினைச்சிருக்கார் என்றால், இந்த பெண்ணுடன் நான் செக்ஸ் வைத்துக் கொள்ள வேண்டும், செக்ஸ் உறவை, பாலியல் உறவை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று. ஆனால் அந்த பெண் சொன்ன கதை என்ன, நான் உண்மை பாலியல் உறவு வைத்துக் கொள்ள வேண்டி சொல்ல போவதும் இல்லை, வற்புறுத்தவும் இல்லை. ஆனால் எனக்கு வேணும், நான் சமைத்த உணவை ஒருவர் சாப்பிட்டு நல்லா இருக்கிறது, மன நிறைவுடன் சாப்பிட்டு இருக்கிறீர் என்று சொல்ல வேண்டும் என்று தான் நான் எதிர்பார்த்தேன். இந்த எதிர்பார்ப்பு எனது கணவனிடம் இருந்து கூட எனக்கு கிடைப்பது கிடையாது. இது இந்தியாவிலே உண்மையாக நடந்த ஒரு நிகழ்ச்சி. எனவே அந்த பெண் சமைத்து போட்டு அந்த சமைத்த உணவை கூட கணவன் சாப்பிடுவதில்லை. அவர் வெளியிடங்களுக்கு போய் சாப்பிட்டு போட்டு இரவிலே வந்து அவர் படுத்து தூங்கி விடுவார். எனவே இது மிக முக்கியம். எனவே நான் முதலிலே சொன்ன போல இந்த ஹைப்பர் ஆக்டிவ் செக்ஷுவல் டிசார்டர் என்பது பெண்களுக்கு ஏற்படுவதற்கு கணவர்மார் தான் 99% காரணகர்த்தாக்களாக இருக்கிறார். அவர்கள் மூலமாகத்தான் இந்த பிரச்சனை என்ன செய்கிறது, பெண்களுக்கு பாரதூரமாக வருகிறது. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மற்றவருக்கு அறிமுகப்படுத்துங்கள். அதே நேரத்தில் மணி சின்னத்தை பெல் சாய்ந்து அமுழ்த்தி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்க வேண்டாம். பிறந்திருக்கின்ற நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.